பாவம்பா நம்ம சிவான்னு ஜாலியா இன்னும் 1-2 வாரம் ஓட்டி இருக்க வேண்டியது. ஆனா சாச்சனாக்கு பதிலா அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு தான் தலையில இழுத்து போட்டுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார். இந்த வீக் மட்டும் இல்ல, லாஸ்ட் வீக்குமே சாச்சனா தான் போயிருக்க வேண்டியது. இருந்தாலும் அதிகப்படியான கண்டென்ட் இவங்க கொடுக்கறதுனால, சாச்சனா நீ எங்களுக்கு கொலசாமி தாய், இத மாதிரி நீ கண்டென்ட் கொடுத்துட்டே இருந்தேன்னு வச்சுக்க, கடைசி வாரம் வரைக்கும் கூட வச்சுப்போம். இவனுங்க ஓட்டு போட்டா என்ன போடாட்டி என்ன, நீதான் எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு பிக் பாஸ் குழுவே கோயில் கட்டி கும்பிடுற அளவுக்கு மக்களை இரிட்டேட் பண்ணி தன்னால முடிஞ்ச அளவு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ எப்படிப்பா தூக்குவாங்க? கூடாதே, சிவன் ஏத்துக்க மாட்டானே. சரி, இப்ப நேத்தோட முக்கியமான சம்பவங்கள்லாம் பாத்துலாமா? அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த பொம்மை டாஸ்க் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாரு. கையில ஒரு பொம்மையை வேற தூக்கிட்டு வந்துட்டார். இதை வச்சு ஏதோ சம்பவம் பண்ண போறாருன்னு தெரிஞ்சு சோ ஆர்வமா பாத்துட்டு இருந்தோமா. அப்போ ஒவ்வொருத்தரா கேட்டுட்டு இருந்தாரு, யார் யாருப்பா டீம் போட்டாடுனீங்க அப்படின்ட்டு. அதுக்கும் ஒவ்வொரு கேங்கும் நாங்க இந்த டீம் சார், நாங்க அந்த டீம் சார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான பேரையும் சொன்னாங்க. சோ அதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பவித்ரா ரஞ்சித் அண்ணா மட்டும் எங்களுக்கு டீம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல சார், நாங்க 2 பேருமே அனாதை, அம்மா நான் தான் அவளுக்கு அப்பா, அதனால எங்களுக்குள்ள நாங்களே மாறி மாறி எடுத்துக்கிட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம ஓடிட்டு இருந்தோம் சார் அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் ஃபீலிங்ஸோடவே கேட்பாரு அப்படின்னு பார்த்தா பவித்ராவை புடிச்சிட்டாரு. பவித்ரா, உன் கேம் ஸ்ட்ராட்டஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எது ஸ்ட்ராட்டஜியா? நான் எதுவுமே போடலையே சார், தன்னடக்கம் உனக்கு ரொம்ப ஜாஸ்தி. என்னமா எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்க? வாழ்த்துக்கள் பவித்ரா. சார் என்ன சார் சொல்றீங்க? புரியல சார். அதாமா 5 பேர் காலி பண்ணிட்டேன், கட்சியில கூட மஞ்சரி பொம்மையை சேவ் பண்ண சொன்னா உந்த சேவ் பண்ணிட்டு அந்த பொண்ணை டீல்ல விட்ட, அதானமா ஸ்ட்ராட்டஜி. சார் அதெல்லாம் நான் தெரிஞ்சு பண்ணவே இல்ல சார். அட பரவாயில்ல விடுமா சார், சாமி சத்தியமா நான் பண்ணல சார். அட விடுமா சார், நீங்க நம்பலனால அதான் சார் உண்மை. இதெல்லாம் நம்புற மாதிரியாம இருக்கு. 2 ஸ்லாட் இருந்துச்சு, உன் கையில மஞ்சரி பொம்மை இருந்துச்சு, அதை உள்ள வச்சுட்டு அடுத்த ஸ்லாட்டை மஞ்சரி வர்ற வரைக்கும் புடிச்சு வச்சிருக்க வேண்டியது தானே? கரெக்ட் தான் சார், புரியுது சார், புரியுதுல்ல? இது பேர் தான் ஸ்ட்ராட்டஜி சார். இல்ல சார், நான் அதெல்லாம் எதுவும் பிளான் பண்ணி பண்ணல, எல்லாமே தெரியாம அப்படின்னு உடனே அந்த பொம்மையை தைக்க ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு அவர் தைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, யாரெல்லாம் நேரா விஷயத்த சொல்லாம வளவலா கொலன்னு இழுத்துட்டு இருக்காங்களோ அவங்களை குத்துற மாதிரி நினைச்சிட்டு குத்துறாரு போல இருக்கு. குத்துங்க குத்துங்க அப்படின்னு சொல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நான் வேணும்னே பண்ணல சார் அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. காட் ப்ராமிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, அதனால பரிதாபப்பட்டு விட்டார் அண்ணன். பட் இந்த பீஸை பொறுத்த வரைக்கும் வேணும்லாம் பண்ணல, ஆனா வேணும்னு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. என்னென்ன குழப்பறீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஜாக் அண்ட் அன்ஷிதா 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு பாராட்டியும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம், அன்ஷிதா எல்லாம் நல்லா தானே போச்சு, எதுக்காக ஜாக் மேல கோச்சிக்கிட்டீங்க? அவங்க கேம் ஆடி இருக்காங்க, உங்க பொம்மை லிஸ்ட்லயே இல்ல, அப்ப அவங்களுக்காக தானே ஆடணும், அதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க கொடுத்த கமிட்மெண்ட்டை அவங்க காப்பாத்த ட்ரை பண்றாங்க. புரியுது சார், புரியுதுலாம் இல்ல, கரெக்ட்டா சொல்லு. எதுக்காக நீ கோவப்பட்ட? சார் நான் வந்து மஞ்சரி பொம்மையை வச்சிருந்தானா, அப்போ அந்த பொண்ணு அங்க உட்காந்துச்சா அப்படின்னு இழுக்க ஆரம்பிக்க, சரி நீ சுத்தோட போற, ஏன் அவன் நேரம் சொல்ல மாட்டானா, நான் தைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அந்த பொம்மையை தைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்க பாருமா, சிம்பிளா கேக்குறேன், நீ இன்னொருத்தருக்காக விளையாடுற, தீபக் பொம்மையை சேவ் பண்ணும் அப்படின்றதுக்காக, அப்போ ஜாக் அவங்களோட கேமுக்காக விளையாடுறாங்க, அது தப்பா ரைட்டா? சார் நான் தப்புன்னு சொல்லவே இல்ல, ரைட் தான், இப்படி டைரக்டா பதில் சொல்லி பழகுங்கம்மா, அதை விட்டு நாய் வஞ்சி பேய் வஞ்சி நடுவுல டைனோசர் வஞ்சி அப்படிலாம் கதை விட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்ல, அவர் என்ன நினைச்சாரோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இவ்வளவு லென்த்தா சொல்றியே, உள்ள ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டியா? அப்புறம் தான் ராணவ் ரயான் மேட்டருக்கு வந்தாரு. ராணவு நீ எதுக்கு ராஜா பிட்டுக்குள்ள போய் அந்த பொம்மை எடுக்க ட்ரை பண்ண? நீ தான் அவுட் ஆயிட்டல சார். ஜெஃப்ரி தான் சார் என்ன தள்ளி விட்டான். தள்ளி விட்டியா ஜெஃப்ரி? ஆமா சார், என்ன அனகோண்டா மாதிரி இறுக்கி பிடிச்சிட்டான் சார். ரயான் மட்டும் வந்து இவனை பின்னாடில இருந்து பிடிக்கலன்னு வச்சுங்க, நான் மயக்க அடிச்சு கீழே ஊந்திருப்பேன் சார். அந்த அளவுக்கு பூச்சி நெருக்கி விட்டான் சார். ரயான் நீ எப்படி பண்ண இருக்குன? கழுத்தை பூச்சி நெருக்குன சார். வெரி குட். ராணவ் உனக்கு அது வலிச்சுதாமா? ஆமா சார், 2 days அந்த பெயின் இருந்துட்டே இருந்துச்சு சார். அவன் காதலுக்கா உயிரே விடுறான், உனக்கு கைதனடா போச்சு. சோ சார். ஜெஃப்ரி உன்னை அவன் இறுக்கி பிடிக்கிறப்போ நீ என்ன சொல்லிட்டு இருந்த சார்? நான் என்ன சொன்னா, டேய் என்ன விட்டுறா, வலிக்குதுடா, பொம்மையை விடுறா, பொம்மையில கை வைக்காதடா இப்படின்னு கத்தனாலும் அவன் காதல கேட்கவே இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு, ஆமா சார் அவர் சொல்றது கரெக்ட் தான், உடுன்னு ஜெஃப்ரி சொன்னாலும் விடாம புடிச்சிட்டு இருந்தான் சார் இந்த பயப்புல. இந்த சம்பவம் நடக்கிறப்ப நீங்க எங்க நீங்க கண்ணம்மா வீட்டுக்காரர்? ஒரு 10 அடி கேப்ல இருந்திருப்பேன் சார். ஓ 10 அடி கேப்ல? ஆமா சார். ஏன்பா ராணவ 10 அடி தள்ளி இருக்க கண்ணம்மா வீட்டுக்காரரு கேக்குது, பக்கத்திலே நிக்கிற உனக்கு கேட்கலையா? சாரி சார், என் தப்பு தான் சார், அவனை நசுக்கணும்னு நினைச்சு நசுக்கல சார், புடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு தான் சார் நினைச்சேன். நான் செஞ்சது தப்பு தான். புரியுது ராஜா, நீ செஞ்சது தப்புன்னு ஃபீல் பண்ற, மனசார மன்னிப்பு கேக்குற, இனிமே கொஞ்சம் கேமை புரிஞ்சு நடந்துக்க ராஜா, புரியுதாமா? சரிங்க சார். அதனால ராமானுஜத்தை விடுதலை செய்யணும்னு தாழ்மையா கேட்டுக்கிறேன் யுவரான். ஜெஃப் நீ ஒண்ணு சும்மாலாம் கிடையாது ராஜா, உன் கை முட்டிய வச்சு நங்குன்னு ஒரு எத்தனியா இல்லையா? எது நானா? நான் அப்படிலாம் எதுவும் பண்ணவே இல்லையா சார்? ராஜா வீடியோ இருக்குமா சார்? அப்படி பண்ண மாதிரி ஞாபகமே இல்லையா சார்? கண்ணம்மா விட்டுக்காரரே நீங்க சொல்லுங்க. ஆமா சார், ஒரு குத்து விட்டான் சார் மூஞ்சிலியே, அதை நான் பார்த்தேன் சார். இதுல வேற நீ வெளியே வந்து எல்போ வச்சு ஒரு குத்து விடுவேன்னு சொன்ன இல்ல ஜெஃப்ரி? ஆமா சார். சரி அதை விடுங்க. ரயானே நீ என்னம்மா பண்ண? என்ன கேக்குறீங்க? கழுத்தை புடிச்சு நிறுத்தேன் சார். சரி அது சரியா சார்? அப்படி இல்ல சார், ஜெஃப்ரிய புடிச்சு நசுக்குனா சார்,
வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போக மாட்டான் சார். நானும் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். வேற ஆப்ஷன் தெரியாம நான் பண்ணிட்டேன் சார். அதெல்லாம் விடு. இது தப்பா சரியா? தப்பு சார். அதே மாதிரி நீ மஞ்சரி போய் பின்னாடி இருந்து புடிச்சியே, அது தப்பா சரியா? தப்பு சார். சரி இதெல்லாமே விடுங்க, இது ஜஸ்ட் கேம், இதுக்கு அப்புறம் சேஃபா ஆடணும் அவ்வளவுதான் அப்படின்னு முடிச்சிட்டாரு. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. எதுக்காக அண்ணன் இந்த மேட்டர்ல டீடைலா போல அப்படின்றது தெரிஞ்சு ஒருவேளை வார்னிங் கொடுத்து மிரட்டி கிரட்டி பயமுறுத்தி விட்டாருன்னு வச்சுக்கோங்க. அடுத்த தடவை கேம் அப்படின்னு வந்துச்சுன்னா தோத்தாலும் பரவாயில்லடா எப்பா, சனிக்கிழமை இந்த ஆள்கிட்ட திட்டு வாங்க முடியாது அப்படின்னு பயந்து உட்காந்துப்பாங்க. கேம் சுவாரஸ்யமா போகாது. அதனாலதான் மேலோட்டமா ஒரு டச் அப் மட்டும் கொடுத்துட்டு பத்திரமா ஆடுங்கன்ட்டு முடிச்சிட்டாரு. இதான் உண்மை. ஆனா அந்த அடிதடி மேட்டர் இருக்குல்ல, அத சும்மா உள்ளியே ரயானே எதுக்குப்பா அவனை அடிக்க போன? தெரியாம பண்ணிட்டேன் சார். பேசி தீர்த்திருக்க வேண்டியதானப்பா, அது கை வச்சிருவியா? நீங்க எல்லாம் இங்க விளையாட தானே வந்திருக்கீங்க, நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்ண தானே வந்திருக்கீங்க. அதை விட்டு இந்த மாதிரியான கை கலப்பெல்லாம் பண்ணலாமாப்பா? இதுவே உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கா இருக்கட்டும். இதுக்கு மேல இந்த மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்க, இந்த மேட்டர் டிஸ்கஷனுக்கு கூட எடுத்துட்டு வர மாட்டேன் பாத்துக்க. ஸ்ட்ரைட்டா வீச்சு தான், புரிஞ்சுதா? அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் சரி. நம்மளாம் கண்டஸ்டன்ட்ஸ்ப்பா, விளையாட போறதுக்கு முன்னாடி எப்படி விளையாட போறோம்ன்றது யோசிச்சு ஆடுங்க. ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு இன்னொரு கண்டஸ்டன்ட் மேல அக்கறை இருக்கணும்ப்பா. என்னப்பா நீங்க அப்படின்னு பாசமா சொல்லி பெருசா அடிக்காம லைட்டா மட்டும் மண்டையில கொட்டி உட்காருங்கன்னு உட்கார வச்சிட்டார். இதுவும் அதேதான், கேட்காமலும் இருக்க முடியாது, ரொம்பவும் கேட்க முடியாது. அதனால சும்மா லொல்லொலாக்கி அப்படியே கேட்கணுமேனு கேட்டு டீ சாப்பிட்டு வரேன்ட்டு போயிட்டாரு. அப்ப நம்ம ரயான் நினைச்சிருப்பாரு, எப்பாடா பெருசா அடி வாங்க போறோம்னு நினைச்சேன், சிம்பிளா முடிஞ்சிச்சு, இதுக்கா இவ்வளவு பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னு. பயந்தா தொழில் பண்ண முடியுமா? ஆனா ராணவே அதுக்காக நீ பண்ணது கரெக்ட்னு ஆயிடாது. நீ ஒரு சில வார்த்தை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிற, பட் நீ மனசார உணர்ந்து மன்னிச்சு அப்படின்னு போய் கேட்டதுனால உன்னை நான் மன்னிச்சு விட்டுறேன். இனிமே இப்பெல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? புரியுது சார், உக்காந்துக்க. இங்க பாருங்கப்பா, தீபக பாத்தீங்க இல்லையா, அவருக்கு தானே கோவம் வந்துச்சு, எவ்வளவு கத்துனாரு. ஆனாலும் அவரோட கேப்டன்சில வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்தினார். அவரை பார்த்து கத்துக்குங்க. இதுக்கப்புறம் யாரும் இப்படி எல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? புரியுதுங்க சார். சரி மறுபடியும் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு டீ சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அம்மா சொன்னாங்க, சார் வெளியில இருந்து பாக்குற மக்களுக்கு நீங்க யாரையுமே பேச விட மாட்டீங்க அப்படின்னு தோணுதுன்னு சொல்றாங்க இல்லையா. அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். கட்டாயமா நீங்க அவங்கள பேச விடுறீங்க, ஆனா அவங்க தான் உங்களை சுத்தி விட்டு டார்ச்சர் பண்றாங்க சார். அதே மாதிரி சாச்சனாக்கு ஃபேவர் பண்றாங்கன்னு சொல்றாங்க, ஆனா அப்படிலாம் நீங்க பண்ணவே இல்லை சார், நீங்க தங்கம் சார் அப்படின்னவும் ஐயோ இதுக்கு நம்ம என்ன ரிப்ளை கொடுக்கறது? இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? இந்த மேட்டர் நம்மளே கண்டு காணாம இருந்தோம். இந்த அம்மா வேற அழுத்தம் திருத்தமா சொல்லி விட்டாங்க. சரி அவங்களே தான் பதில் கொடுத்துட்டாங்களே, அதுக்கு மேல நம்ம என்ன பேசுறது? கண்டுக்காத மாதிரியே இல்லத்துக்குள்ள இருக்க செல்லத்தை பார்த்துடலான்ட்டு போயிடலாமா அப்படின்ட்டு உள்ள போயிட்டார். ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. கிரேட் எஸ்கேப். அதுக்கு அடுத்தபடியாக 2-3 வாரத்துக்கு முன்னாடி மிட் நைட்ல பிரியாணி செஞ்சு சாப்பிட்ட கேங்னு ஒரு கேங் இருக்குல்ல, அவங்க எல்லாரையும் நிக்க வச்சு எப்ப பண்ணீங்க, ஏன் பண்ணீங்க, எதுக்காக பண்ணீங்க அப்படிலாம் வரிசையா கேட்டு பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு உட்கார வச்சிட்டாரு. சார் என்ன சார் அவ்வளவுதானா, ரோஸ்ட் கீஸ்ட்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டா, இல்லையே பார்க்கிறதுக்கு கியூட்டா தானே இருந்துச்சு, பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டாரு. லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணும்ல. அது சரி சார், இது நடந்து பல வாரம் ஆகுதே, இப்போ எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு கேட்டா, மக்கள்லாம் தான் கேக்குறீங்களே இந்த மேட்டரை பத்தி கேளுங்க அப்படின்னு சொல்லி, அதுக்காக தான் உங்க சார்பா கேட்டு விட்டேன் அப்படிங்கிறாரு. சரி சார் கேட்டீங்க, ஆனா இப்படி கேட்கறது கேட்காமலே இருந்திருக்கலாமே சார். அதை பாக்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா சார், இப்படி ஒன்னு நடந்துச்சுப்பா, அது உங்களுக்கு தெரியாது அப்படின்றதுனால ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னு காமிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஃபைனலி இது கன்க்ளூஷன் எப்படி கொடுத்தாருன்னா, இந்த மாதிரி நிறைய பண்ணுங்க, இந்த மாதிரியான திருட்டு வேலை எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தட்டி கொடுத்து அப்ரிஷியேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதனால மேட்சே இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி எவிக்ஷன் டைம். இந்த எவிக்ஷன் எப்படின்னா, இந்த பால் பிட்டுக்குள்ள போய் பொம்மையை தேடணும், யார் பேர்ல இதுல இருக்கோ அவங்க எல்லாம் சேவ்டு. அதன்படி எல்லார் பொம்மையும் இருந்துச்சு, அண்ணன் தவிர்த்து. சோ பெருசா ஃபீல் பண்ணாம அண்ணன் வெளியே வந்து ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போறாரு. தன்னோட பாஸ்ட் லைஃபை பத்தி சொல்லிட்டு அப்படியே கீழே சாஷ்டாங்கமா விழுந்து முத்தம் கொடுத்துட்டு நன்றி வணக்கம் அப்படின்ட்டு போயிட்டார். ஆனா போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்த புதுசுல தீபக்க தான் நான் எனிமியா பார்த்தேன். என்ன இந்த இப்படி பேசுறான், எப்ப பார்த்தாலும் ரூடா சிறு சிறுன்னு விழுந்துட்டே இருக்கான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவருக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்கு, குழந்தைத்தனம் இருக்கு, அதெல்லாம் நான் பார்த்து வியக்கிறேன். அதனால இந்த பூவை கட் பண்றேன் அப்படின்ட்டு கட் பண்ணிட்டாரு. பாஸ் என்ன பெருமையா பேசிட்டு கட்சியா கட் பண்ணிட்டு போயிட்டீங்க, ஒருவேளை இது பேர் தான் உள்குத்தோ அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, அவர் கேப்டன்ஷிப் புடிச்சிருந்துச்சு, சோ அவர் ஞாபகமா எடுத்துன்னு போறேன் இந்த பூவை அப்படின்ட்டு. வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப அந்த அடி அடிச்சுக்கிட்டே வெளியே போறப்ப பூவை பாசமா எடுத்து பார்சல் கட்டு போறாரு. அந்த அளவுக்கு அண்ணன்ட்ட என்ன பார்த்தாரு. அதுக்கப்புறம் நம்ம சேதனை வீட்டுக்கு போயிட்டாரு. அப்பதான் நம்ம சௌந்தர்யா ஜெஃப்ரி மண்டையை கழுவிட்டு இருந்தாங்க. டேய் மக்கள்லாம் உன்னை கேப்டன் ஆக்கி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, நீ என்னன்னா சாச்சனா கொடுக்க போறேன்னு சொல்ற, அப்போ உன்னை நம்பி இருக்க மக்களுக்கு என்ன பதில்? கரெக்ட் சவுண்டு, நீ என் நெட்ரிக் கண்ணை திறந்துட்ட, நான் கேப்டன் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன், கோதால இறங்க போறேன் அப்படின்னு முடிவை மாத்திக்கிட்டாரு. சௌந்தர்யா பண்ணதுலேயே உருப்படியான ஒரு விஷயம்னா இதுதான். மண்டையை தான் கழுவி இருக்காங்க, ஆனா நல்ல விஷயத்துக்காக. அப்படியும் சாச்சனா ஒருவேளை கேப்டன் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் மொத்த வீடும்
சரி எபிசோட் முடிஞ்சிச்சு, இப்போ எதுக்கு சம்பந்தமே இல்லாம கண்டென்ட்டுக்காக கிரிஞ்சு பண்றவங்கள காமிக்கிறீங்க அப்படின்னு விஷாலையும் தர்ஷிகாவையும் பார்த்துட்டு இருக்கிறப்போ சம்பந்தமே இல்லாம ஏதோ பேசிட்டு திடீர்னு 2 பேர் கட்டி புடிச்சிட்டு போறாங்க. அதை பாக்குறப்பே தெரியுது கண்டென்ட்டுக்காக ஏதோ பண்றாங்கன்னு. இருந்தாலும் விஷால் என்ன சொல்றாருன்னா, இனி நான் யாரையும் ஹக் பண்ண போறது கிடையாது, இறங்கிற வேண்டியதான் அப்படிங்கிறாரு. இனி இவரோட பாதை சிங்க பாதையா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராரா, இல்ல ஹக் எல்லாம் போதும் அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் அப்படின்னு சொல்ல வராரான்னு தெரியல. அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது. சரி, வீடியோ ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிச்சுல. நேத்து அண்ணன் கொஞ்சம் ஜாலி மூட்ல இருந்ததுனால பெருசா ரோஸ் பண்ணல. தப்பு பண்ணவங்கள கூட தட்டி கொடுத்துட்டு பாராட்டு மழையா போயிஞ்சிட்டு அடுத்த வாரம் பாக்குறேன்ட்டு போயிட்டாரு. அவரும் பாவம் நம்மள்ட்ட மாட்டினது மட்டும் இல்லாம உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டே படாத பாடுபடுறாரு. சரி, மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.